வரானுவளோ தெரியல. இங்கே உட்காந்துக்கிட்டு முக்குன்னு முக்குனாலும் வரமாட்டுக்கு. நம்ம ஊரில் காத்தோட்டமாக வெளியே போனால் அது சாட்டி வெளியே தன்னால போகும். என்னத்தை தின்னோம் நேற்று ராத்திரி? 4 பரோட்டா சாப்பிடுவோம் வழக்கமாக. கூட 2 நல்லா இருக்கேன் மாவன் வேற தின்னு நானேன்னு தின்னுட்டோம். அதுக்கு இப்படி அடைச்சிக்குமா? சரி அடைச்சது தான் அடைச்சிச்சு. நைட்டு படுக்கும்போது 2 வாழைப்பழத்தை முழுங்கிட்டு தானே படுத்தேன். பின்னையே வயிற்ற வலிக்கு வருவனாங்கு. யோமலது தட்டுன்னு தட்டுத்தது. செத்த நேரம் பொறுக்க மாட்டியே. வரணும்ல, வந்தா நான் ஏன் இங்கே உட்காந்துருக்க போறேன்? வரும்னு பாக்குறேன், வரவே மாட்டுக்கு. என்ன செய்ய சொல்ற? வந்து தொலைய எனக்கு வருதுல்ல. இப்ப நீ வரல உன் மண்டையில கொல்ல தூக்கி போட்டுவேன். உனக்கு சட்டல வா, வயித்த வர கலக்குது. என்னாச்சு? இப்போ வந்து ஏன் முகமெல்லாம் இப்படி சம்பட மாதிரி இருக்கு? ஆமா இருக்கு. நான் வந்து 1.5 மணி நேரம் ஆகுது. என்ன இந்த வீட்டில் யாராவது வான்னு கேட்காவளா? ஓ மருமவ கறி மேக்கையும் கிடைக்கும் போறா வர்றா. என்ன ஒரு வார்த்தை வான்னு கூட கூப்பிடல பார்த்துக்க. ஆமா நீ 1.5 மணி நேரமா கக்கூஸ்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? கக்கூஸ்ல என்ன செய்வாங்க? 1.5 மணி நேரமா சொரங்கம்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன். வரல, போய் குத்த வச்சு பாக்குறேன். அது வருவனாங்கு. வராததுக்கு தான் 1.5 மணி நேரம் போய் குத்த வச்சியோ? அதுக்கு என்கிட்ட ஏன் இப்ப எரிஞ்சு விடுதே? என்ன நல்லதான் கேள்வி கேட்க. உன் கேள்விக்கு என்ன பதில் சொல்லுத? இந்த வீட்டுல என்ன நடக்கோ தெரியல. எப்பா என்ன பாடுதான் படுத்தி இருக்காவோ. ஓ மைனிக்காரி ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம். யார் பக்கம் தான் நான் நிக்க? நீ ஒண்ணு என் பக்கம் கொடி தூக்க வேண்டாம். உன் மருமகளுக்கே கொடியை தூக்கு. அப்பதான் உனக்கு கஞ்சி கிடைக்கும். என்னடி எதுவும் பிரச்சனையா? உன் புருஷக்காரன் அந்த கிறுக்கு போய் ஏதாவது சொன்னானா என்ன? அந்த அலை கொண்டு உடப்புல போடு. அவன் என்னத்தை சொல்லிடப்பறான்? இத்தனை நாளும் சொல்லாதே, இப்ப சொல்லிடப்பறான். ஏன் மாமியாக்காரி வந்து நடு வீட்டுல குத்த வச்சிருக்கா. பெரிய தலைவலியா தான் இருக்கு. அந்த குழம்ப வை, இந்த குழம்ப வை, அதை வை, இதை வையின்னு நாட்டாம பண்ணிக்கிட்டு உசுரதான் வாங்குதா. இத்தனை காலமும் ஊர்ல கிடந்தா எனக்கு ஒன்றும் தெரியல. நான் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சேன். இப்ப நடு வீட்டுக்குள்ள வந்து உசுர வாங்கிக்கிட்டு இருக்கா. என்ன செய்ய? அந்த பேதியில அவளுக்கு ஊர்ல கிடக்க முடியலையோ? இங்க வந்து நின்றுக்கிட்டு உன்கிட்ட பல்லுக்கு நிக்கலாக்கும். அவளை விரட்டி முடுக்கு. அட பேதியவா, இவ எப்போ வந்தா? நாம பேசினத கேட்டிருப்பாளோ? அவ மாமியால விரட்டி முடுக்க சொல்லிட்டு இருந்தவே இவ நம்மள விரட்டி முடிக்கிற கூடாது. ஐயோ சரி சமாளிப்போம். மறுபடியே என்னம்மா என்ன குழம்பு வைக்க போற? வெங்காயம் பூண்டு ஏதாவது உரிச்சு தரணுமா? மைனியோ அண்ணன் எங்க? ஆளையே காணும். என்னம்மா மைனிக்காரி ஒன்னும் சொல்லாம பிசாட்டி உள்ள போறா? ஆமாட்டி, நான் உன்கிட்ட சொன்னதை கேட்டுட்டாலே என்னமோ அதான் உம்முன்னு போறா. ஏம்மா ஏன் மாமியாலும் நீனும் ஒன்னாமா? என் மாமியா பாடா படுத்தி எடுக்கும். ஆனா நீ இவளை நல்லா தாங்க தானே செய்த. பின்ன என்னத்துக்கு? ஆமாட்டி, 1000 தான் பார்த்தாலும் இந்த துக்கிக்கு மூஞ்ச அப்பப்ப தூக்கி தான் வச்சுக்கிறதா. என்ன செய்ய சொல்ற? எல்லாம் அண்ணக்காரன் கொடுக்குற இடம். அவன் தான் இவளை தங்கத்தட்டுல வச்சு தாளாடுதானே. பின்ன நம்ம ஏதாவது சொன்னா கேட்குறானா? முட்டைக்கண்ணாம வெளியே தெரிச்சிரும். அப்படி முடிய உயர்த்திட்டு உள்ள போயிடுவான். ஆமாம்மா, இங்கே உட்காந்துக்கிட்டு ஏதாவது பேசாத. அவ காதல விழுந்தா அவ்வளோதான், நம்ம பம்பைய ஆஞ்சி போடுவா. ஆமாட்டி, நீ போ, அப்புறமா வாரேன். ஏம்மா என் மாமியாக்காரி இருக்காளே, நீ வந்தனா நீ இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு தெரிஞ்சிரும்ல. தெரிஞ்சா என்ன? அவளுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீ போ, அப்புறமா நான் வாரேன். இங்கே தான் இருக்கனே, அவளுக்கு தலையை காட்டி வைக்கணும். இல்லைனா உன்னை பாடா படுத்தி எடுப்பா. ஆமாம்மா, அதுவும் சரிதான். இவ இங்கே உட்காந்துக்கிட்டு மருமலா இருக்கிற எண்ணெயை போட்டு பாடா படுத்துறா. அதெல்லாம் பெருசா தெரியாது. மாவா பாடா படுதாளாமே. படுவா இருக்கட்டும். இன்னொரு நாள் வசமா சிக்காமலா போவே. அன்னைக்கு 2 பேர் பம்பையும் 1000னா இல்லையான்னு பாருங்க. என்னாச்சு மல்லிகா, ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு அலையுதே? ஐயோ லட்சுமி அக்கா, என்னன்னு சொல்ற? ஏன் மாமியாக்காரி நடு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு படாத படுத்துது. சும்மாவே என் நாத்தனார்காரி பாடா படுத்துவா. இப்ப என் மாமியாக்காரியும் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பாடாதான் படுத்தி எடுக்கிறாவோ. அவ படுத்துற பாடுன்னு தாங்கலன்னு பார்த்தா மவக்காரி வந்து உட்காந்துக்கிட்டு அவ மாமியா இங்கே வந்து உட்காந்துருக்கலாம். அதை இங்கே வந்து 2 பேரும் பேசிக்கிட்டு கிடக்காவோ. ஏன் மாமியாக்காரி சொல்லுதா அவளை விரட்டி முடுக்கணும் அப்படிங்க. அப்போ எனக்கு ஒரு நியாயம், இவளுக்கு ஒரு நியாயமா? அடப்பாவியலா, இப்படி இல்லாம இருக்காளுவோ? என்னத்தேன்னு சொல்லுதக்கா. எல்லாம் ஏன் நேரம். என் புருஷன் கிட்ட ஏதாவது பேசுனா அவர் சத்தமே காட்ட மாட்டேக்காரு.
அம்மா வந்தா அம்மா பக்கம் சாஞ்சிடுறாரு, இல்லைன்னா நம்ம பேசுறதுதான் சரிம்பாரு. என்ன செய்ய சொல்ற? எல்லா வீட்லயும் இந்த படத்தான் இருக்கு, என்ன செய்ய? அத்தா ஐஸ்ல வர ஐஸ். இக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நீ எங்க வர்ற? நீ தான் ஒரே பிஸி ஆயிட்டியே. புது வீட்டுக்கு போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். நானும் வந்து பார்க்கணும்னு நினைச்சேன், வரவே முடியல. என்ன எல்லாரும் எங்க போயிட்டு வரியே? அம்மா வீட்டுக்கு போனோங்கா. அப்படியே இவனுக்கு செடி வேணுமா, பக்கத்துல நர்சரியில ஒரே ஒரு செடியை வாங்கி கேட்டான். சரின்னு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரேன். என்ன லட்சுமி ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அடேங்கப்பா, பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியே, பெரிய ஆளுதான் நீ. அதான் எங்க அம்மா வயிற்றுக்கு வந்துட்டல, அப்ப பெரிய ஆளு தானே. எனக்கு அந்த செடியை கூட. என்ன செடி இது? இதுக்கு பேரு கேக்டஸ். நானே இப்பதான் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு வேணுமா? சரி வச்சுக்கோங்க. என்ன காக்குட்டஸோ எனக்கு என்ன தெரியுது? இது கத்தாழன்னு சொல்லுவோம். சரி நீ கொண்டு போய் வீட்டில் வை. நீ ஆசையா வாங்கிட்டு வந்திருக்க. ஆசையா வாங்குறதுக்கு இது என்ன அழுவாவா? ஆசையாலாம் வாங்கல, நல்லா இருந்துச்சு, தனியா இருந்துச்சு. பாவம் தனியா இருக்கியே, உன்னை நான் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். ஓமாவே என்னம்மா பேசுறான்? ஆமா மல்லிகாக்கா, வாய் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே நீளம். ஊரை வித்துட்டு நான் இல்லைன்ட்டுருவான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன இருக்கேன். அவன் என்ன ஒண்ணுமே வாயே பேச மாட்டேங்கிறான். அவன் அப்படித்தான், எதுவுமே பேச மாட்டான். அவனுக்கும் சேர்த்து நான் தான் பேசணும். என்ன அருணி, உங்க அம்மா எங்க? ஆண்டி, எங்க அம்மா எங்க ஆச்சியை பார்க்க போயிருக்காங்க. இது என்ன அதிசயமா இருக்கு? உங்க ஆத்தா கறிக்கு ஆச்சியை கண்டாலே ஆகாது, இப்ப பார்க்க போயிருக்காளாக்கும். ஆமாக்கா, அது ஒரு கதை, அப்புறமா சொல்றேன். சரி, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? இருக்காவோ. அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்காவோ. எதுக்கு இப்படி சொல்லிக்கிறீங்க? இருக்காவோன்னா என்ன அர்த்தம்? சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே. என்ன செய்ய, என்னைய என் மாவ கறி போட்டு பாடா பருத்தி எடுக்கிறா, அதனாலதான் இத்தனை சலிப்பு வருது. ஏண்டி, வேகாத வெயில்ல நீ தெருவா சுத்துறது காணாதுன்னு என் பேரை நீ இழுத்துக்கிட்டு அலைதியா? இங்க பாருங்க, 2 பேரும் என் பிள்ளைங்க தான், தேவையில்லாம பேசாதீங்க. நான் வெளியே போகும்போது அருணை மட்டும் வீட்டில் வச்சுட்டு எப்படி போக முடியும்? அதான் 2 பேரையும் கூட்டிட்டு போனேன். சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஏண்டி, என் மவளை துரத்தி விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறியா? இங்க பாரு, மரியாதையை என் பேரனை என் கூட அனுப்பு. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்த அரைஞ்சி பல்லுகளெல்லாம் கழுத்தி போடுவேன். இங்க பாரு, எங்க அண்ணனை நீ எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. சும்மா தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்காத. யாரு பல்ல யாரு உடைக்க போறா? இங்க பாரு, மரியாதையா போயிடு. எங்க அம்மாவை ஏதாவது சொன்ன நடக்கிறதே வாட. ஏல, முக்கா துட்டு மாதிரி இருந்துக்கிட்டு நீ இந்த பேச்சு பேசுவியோ? வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. இங்க பாராட்டி தேவையில்லாம பேசாத. நான் அம்மா கூட தான் வந்திருக்கேன், நான் அம்மா கூட தான் வீட்டுக்கு போவேன். எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்றும் பேச வேண்டாம். உன் வாழையை போய் பாரு. ஏலே, உனக்கு என்னல தெரியும்? என்ன தெரியும்? என் மவளே நான் தஞ்சானா அங்க வந்து உட்காந்துருக்கா. நீங்க எம்பிட்டு திமிரா பேசிக்கிட்டே. ஏலே, இந்த பைய கூட சேராத. இவன் கூட சேர்ந்தனா உன்னையும் கெடுத்துருவான். இங்க போடு, நீ இப்படி எல்லாம் பேசணும்னு அனிதா அம்மாக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் நடக்கிறதே வர. அனிதா அம்மா ஸ்கூலுக்கு வரட்டும், நான் சொல்லி கொடுக்குறேன்னு பாடு. ஆமா, அப்படியே கிழிச்சி கேப்பையை நட்டுருவான். ஏலே, மரியாதையா அவனை விட்டுட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏமா தேவையில்லாம வம்பு பண்ணுதே. அந்த பிள்ளையே இங்கதான் இருக்குது. அவன் 2 பேரையும் நல்லா தான் பாத்துக்கிறா. அந்த பிள்ளை அவளை தான் அம்மா அம்மான்னு சொல்லுது. நீ என்ன உன் நடு ரோட்ல வந்து நின்றுக்கிட்டு இப்படி கத்திக்கிட்டு தெரியுற? இங்க பாருங்க லட்சுமிக்கா, தேவையில்லாம பேசி என் கோபத்தை இன்னும் கலப்பாதீங்க. இது எங்க வீட்டு பிரச்சனை, நான் பேசிக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இங்க பாரு, உன் வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் தான் உன் பிரச்சனை. எப்ப தெருவில் வந்து கத்த ஆரம்பிச்சியோ, இது ஊர் பிரச்சனை. இங்க பாரு, சும்மா தேவையில்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்காத. அனிதாவுக்கு தெரிஞ்சிச்சு, உன்னை விளக்க மாத்த கொண்டு அடிச்சு முடிக்கிடுவா. மரியாதையா ஓடி போயிரு. அடியே, எல்லாரையும் கூட்டு வச்சு நாடகம் ஆடுற. என் மவளை கூட்டிட்டு வந்து பேசிக்கிறேன். அவ வரட்டும்,
ஓ பம்பையை எப்படி அறுக்கிறான்னு மட்டும் பாரு. ஏன் அவளை துரத்தி விட்டுட்டு நீ நிம்மதியா இருந்துருவியா? இல்ல உன்னை நான் இருக்க விட்டுருவேனா? இங்க பாடு, ரொம்ப பேசுற. எங்க அம்மா வந்துச்சு, உனக்கு தான் ஆரப்படும். ஒழுங்கா ஓடி பாரு. ஆமா, அம்மா வந்துச்சுன்னா உனக்கு தான் அடி உள்ள போட்டு ஒழுங்கா போயிடு. இல்லே, மரியாதையே என் கூட வரப்பறியா இல்லையா? இந்த பேய கூட சேர்ந்துட்டு அலையாத. அவன் ஒன்னையும் கெடுத்து நாசமாக்கிடுவான். எங்க அண்ணன் எங்கேயும் வரமாட்டான். ஒழுங்கா போயிடு பார்த்துக்கோ. இல்ல கையில வச்சுக்கிறத வச்சு அடிச்சுருவேன். சும்மா இருடா அஸ்வினு. அடியே, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறியா? ஓ மவனை ஏவி விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறியா? பொருடி, என் மவளை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஏய் அருணு, என் கூட வரப்பறியா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் வர முடியாது, நீ போ. நான் இங்கிட்ட இருப்பேன். அப்படி சொல்லுங்க. எங்க அண்ணன் எங்கேயும் வர மாட்டான். என் அண்ணனும் நானும் சேர்ந்து தான் இருப்போம். உன்னால என்ன முடியுதோ அதை பார்த்துக்கோ. சரி, உங்க ஆத்தாட்ட போய் சொல்லி இழுத்துட்டு வரனா இல்லையான்னு பாரு. போய் எங்க அம்மா கூட்டிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த சின்ன பயவுல என்ன பேச்சு பேசுது? சீ, நல்லா வளர்த்து வச்சிருக்கா. அவளே எங்கன்னு பொருடி. அனிதாவை கூட்டிட்டு வந்துக்கிறேன், அப்புறம் இருக்கு உனக்கு. ஐசு, என்ன பேச்சு பேசுறா? எப்பப்பா இவளே இப்படி இருந்தா அந்த அனிதா என்னெல்லாம் பேசியிருப்பா? எப்படிதான் சமாளிக்கிறியோ? சிக்கா, அனிதா முன்ன மாதிரிலாம் இல்லக்கா, ரொம்ப மாறிட்டா. இதுதான் இப்படி பேசிட்டு தெரியுது. இவங்க அனிதாமா ரொம்ப நல்லவங்க தெரியுமா? இதுதான் இப்படி பேசுது. சரிக்கா, நான் வாரேன். பசங்களை கூட்டிட்டு இங்க நின்றுட்டு இருந்தா இன்னும் வந்து ஏதாவது ஒம்பளக்கும். சரிம்மா, நீ கிளம்பு. என்னக்கா இந்த பேச்சு பேசுறா? எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு. என்னடி செய்ய சொல்ற? இவன் தானே கட்டி வச்சா, அதான் இந்த படுதான். இந்த பிள்ளைய படுத்தி தான் எடுக்கிறாவோ. எப்பா இப்ப மாதிரி பரவாயில்ல. என்னத்துக்கு இந்த அனிதா ஆத்தா வீட்டுக்கு போனானே தெரியல. என்னத்துக்கு அங்க போய் குத்த வச்சிருக்கா? இவ கொடுக்குற இடம் தானே ஆத்தா கை இந்த பேச்சும் பேசுதா. ஆமாக்கா, திமிரு பிடிச்சவா. அந்த பிள்ளைய மான அங்கடியா பேசுறா. அதுவும் பச்சை பிள்ளைகள் முன்னாடி. அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். நானும் அதுதான் ஒரு பம்பை அறுத்து போடுவேன், அறுத்து. என்ன செய்ய, அவ வாங்கிட்டு வந்த வரோம், அதான் இப்படி போட்டு படுத்துதாவோ. சரி சரி, நானும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வீட்டில் எல்லாரும் தேட போறோம், நான் வாரேன். சரிக்கா.